வாங்க தம்பி வாங்க. துளசி வாங்க 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 மாமா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா மாமா? இருக்கம்மா. வணக்கம் பாட்டி. உட்காருங்க. வாப்பா. நீ உட்காரு. லாவண்யா எப்படி இருக்காங்க? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? நல்லா அவளுக்கு என்னம்மா, இருக்காங்க. அவ நல்லா தான் இருக்கா. அவ வீட்டுக்காரரும் மாமனாரும் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. அவ வாக்கப்பட்டு போயிருக்கிறது பெருந்தன்மையான இடம். எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு ஒண்ணு நினைச்சாதாம்மா பாவமா இருக்கு. இத்தனை பிரச்சனைக்கு நடுவுலையும் அவ நல்லா இருக்காளான்னு அவளை பத்தி நீ அக்கறையா விசாரிக்கிற. ஆனா அவ இன்னும் உன்னை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. என்ன விடுங்க மாமா. அவங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, எனக்கு அதுவே நிம்மதியா இருக்கு. லாவண்யாவை அவ புருஷன் வீட்டுல புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உன்னை புரிஞ்சுக்கங்க யாரும் இல்லையே துளசி. எனக்கு அதை நினைச்சாதாம்மா வருத்தமா இருக்கு. தமிழ் கூட உன் நல்ல உணத்தை புரிஞ்சுக்காம உன்னை விரோதியாவே பாக்குறான்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. ஆரம்பத்துல துளசியை எல்லாரும் தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. விரோதியா நினைச்சவங்க விலகி போயிடுவாங்க. எதிரியா நினைக்கிறவங்க கஷ்டத்தை கொடுக்கறாங்க. ஆனா அவ குழந்தை மனசையும் நல்ல மனசையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் பாசத்தோட இருக்காங்க. என்னையே எடுத்துக்கோங்களேன். ஆரம்பத்துல நானும் இவ்வளவு வெறுத்து ஒதுக்குனவன் தானே. ஆனா மாப்பிள்ள மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்தே துளசியை சரியா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பாசமா இருந்தாரு. ஆனா அவரும் இப்ப இவ்வளவு எதிரியா நினைச்சு விலகி நிக்கிறாருன்னா அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மனுஷ குணம் எப்பவும் ஒரே மாதிரி இருந்துராது. நிச்சயமா மாப்பிள்ளையோட மனசு ஒரு நாளைக்கு மாறும். நீங்க ஸ்டேஷனுக்கு போய் அம்மாவையும் தம்பியையும் பாத்தீங்களா? அவங்கள ஜாமீன்ல எடுத்துட முடியும்ல? இன்னைக்கு முடியாது மாமா, நாளைக்கு தான் முடியும் லாயர் சொன்னாரு. பார்க்கலாம், எப்படி நாளைக்கு மதியானத்துக்குள்ள வெளியே கொண்டு வந்துடலாம். மாமா, அவர் எப்படி இருக்காரு? இன்னும் கோவமா தான் இருக்காரா? அவன்லாம் திருந்த மாட்டாமா. எப்ப பார்த்தாலும் நான் பண்றதான் சரின்னு முட்டாள்தனமா சாதிச்சுக்கிட்டு இருப்பான். எதனால பிரச்சனை, யார் மேல தப்புன்னு அவனால புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவன் பண்ண ஒரே நல்ல காரியம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும்தான். எல்லாம் எங்க அம்மாவை சொல்லணும். அவங்களும் அந்த சாரும் சேர்ந்து அவனை கெடுத்து குட்டிச்சோறாக்கி வச்சிருக்காங்க. சரி, இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. அடிச்சு திருத்துறதுக்கு அவங்க என்ன குழந்தையா? அவங்க ஸ்டேஷன்ல இருக்கிறத பார்க்கும்போது ஒரு பக்கம் வேதனையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதெல்லாம் அவங்களுக்கு தேவைதான்னு தோணுச்சு. கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வரட்டும், அப்பதான் அவங்க திருந்துவாங்க. ஐயோ, ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க உள்ள இருந்தா நமக்கு தானே வேதனை. எப்படியாவது அவங்கள வெளியில எடுத்துருங்க தம்பி. அப்பத்தானே ரெண்டு குடும்பமும் நிம்மதியா இருக்க முடியும். ஆமாங்க, அம்மாவும் மாப்பிள்ளையும் வெளியே வந்தாதான் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகாம இருக்கும். இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கெல்லாம் போய் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. இந்த ஜாமீன்ல எடுக்கிற நடைமுறை எல்லாமே எனக்கு தெரியாது. நீங்க 4 பேரோட பழகிறவங்க, எப்படியாவது நீங்க தான் அம்மாவையும் மாப்பிள்ளையும் ஜாமீன்ல எடுக்கணும். அதை வக்கீல வச்சு நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிங்க தம்பி. துளசியே வழிய வந்து இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குறேன்னு சொன்னப்ப கூட பிடிவாதமா முடியாதுன்னு எங்க அம்மா மறுத்திருக்காங்களே, அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ஆத்திரமா இருக்கு. அவங்களுக்கு எதுக்கு இந்த பிடிவாதம் வேண்டி கிடக்கு? எங்க குடும்ப மானத்தை கெடுத்தே தீரணும்னு கங்கணம் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி வருவாங்க? நான் அப்பவே வேண்டாம் போகாதீங்கன்னு சொன்னேன். இல்ல மாப்பிள்ளைய வெளியே கொண்டு வந்தே தீர்வேன்னு நீங்களே வரைஞ்சு கட்டிட்டு போனீங்க. இப்ப என்ன ஆச்சு? காரி துப்பாத குறைய அனுப்பிட்டாங்கல்ல. என்ன இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க கோவப்படத்தான் செய்வாங்க. அவங்களால நாமளும் தானே பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த கோவம் நமக்கு வராதா? பத்மா, என்ன பேசுற நீயே? அதுக்காக அவங்க 2 பேரும் ஜெயிலே இருக்கட்டும்ங்கறியா? தப்பே கிடையாது. 7 வருஷமாவது உள்ள இருந்துட்டு வரட்டும், அப்பதான் அவங்க திருந்துவாங்க. டேய், நாங்க இந்த பிரச்சனையை சுமூகமா பேசி தீக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாம கோவப்பட்டு காரியத்தை கெடுத்துறாத. பேசாம உள்ள போ. ஏ, நான் எதுக்கு போனோம்? என் பிள்ளைய அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனவங்கள சும்மா விட சொல்றீங்களா? இந்த ஜாமீன் கீமீனை பத்தி எல்லாம் இங்க பேச வேண்டாம். என் பிள்ளை சிந்தின ரத்தத்துக்கு அவங்க ஜெயிலுக்குள்ள இருந்தே ஆகணும். ஆமாடி, நாங்களும் உன்ன மாதிரி ஆவேசப்பட்டா துளசியோட வாழ்க்கை தான் நாசமாகும். அவளும் அவ புருஷனும் நல்லா இருக்கணும்னு மனசுல வச்சுக்கிட்டு பேசு. நானும் அத மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஸ்டேஷன்ல வச்சு 4 சாத்து சாத்துனாதான் இவ புருஷனும் திருந்துவான், அவங்க அம்மாவும் அடங்குவாங்க. அவங்க 2 பேரும் 1 மாசமாவது ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு வரட்டும். அதுக்கப்புறம் பாரு, இவங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. நிறுத்து. ஓ இஷ்டப்படி எல்லாம் பண்றதுக்கு என் பொண்ணோட வாழ்க்கை என்ன விளையாட்டா? இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், பேசாம வேலையை பாரு. ஆமாங்க, உங்க வீரத்தை என்கிட்ட மட்டும் தான் காட்டுவீங்க. அவங்க காரி துப்பி அனுப்புனாங்களே, அப்ப எங்க போச்சு உங்க வீரம்? நீங்க என்னதான் குட்டிக்காரன் போட்டாலும் அவங்கள ஜாமீன்ல எடுக்க முடியாது. செஞ்ச பாவத்துக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க.
தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு போயிட்டா. அவளுக்காக நான் மன்னிப்பு சே கேட்டேன். இதையும் பெருசுப்படுத்துறீங்க. பிரச்சனையை சுமூகமா பேசி தீர்க்கணும். அதை பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அதான் எனக்கும் கவலையா இருக்கு. ஆனா எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். பேசாம நாம எல்லாருமே சேர்ந்து தமிழ்கிட்ட பேசி பார்க்கலாமே. எடுத்து சொன்னா அவன் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். இல்ல மாமா, நான் ஏற்கனவே பேசி பார்த்துட்டேன். அவர் எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லம்மா, ஆரம்பத்துல இருந்து சாரும் அம்மாவும் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். நானும் அப்பாவும் அவன்கிட்ட பக்குவமா பேசி பார்க்குறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் சாரு என்ன பண்ணான்னு அவனுக்கு தெரியாது. அவன் உண்மை தெரிஞ்சா மனசு மாறுவான். என்ன சொல்றீங்க? ஆ? கண்டிப்பா உண்மை தெரிஞ்சா அவர் மாறிடுவாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நான் வந்து பேசுறது சரிப்பட்டு வருமானு யோசிக்கிறேன். அதை பத்தி நீங்க ஒன்னும் யோசிக்க வேணாம். அவனுக்கு உங்க மேலாம் எந்த கோவமும் இல்ல, துளசி மேலதான். எப்படியும் நாளை காலையில 10-11 மணிக்குள்ள அவங்கள ஜாமீன்ல எடுத்துருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க துளசியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுக்கா? எங்களை பார்த்தாலே உங்க அம்மாவும் அவரும் கோவப்படுவாங்களே. அவங்கள நான் பேசி சமாதானப்படுத்திக்கிறேன். அம்மா, நான், நீங்க, தமிழ், துளசி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து மனசு விட்டு பேசுவோம். குறை யார் மேல இருந்தாலும் திருத்திக்க சொல்லுவோம். எனக்கு என்னமோ இதுதான் சரியான தீர்வா இருக்குன்னு தோணுது. நீங்க தயவு செஞ்சு துளசியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. நிச்சயமா கூட்டிட்டு வரேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறந்தா அதுவே எனக்கு போதும். சரி மாமா, அப்ப நான் கிளம்புறேன். துளசி தைரியமா இருமா, நாளை காலைல பேசிக்கலாம். நான் வரேன் பாட்டி. மகராசனா போயிட்டு வாப்பா. நீ தான் கடவுள் மாதிரி கூட இருந்து என் பேத்தியோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டுப்பா. உன்னை கையெடுத்து ஐயோ பாட்டி, கும்பிடுறேன். நான் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க? இப்ப நீ தானப்பா எங்களுக்கு கடவுள் மாதிரி வந்திருக்க. நேத்து மாணிக்கமும் துளசியும் கண்கலங்கி வந்தப்போ, முருகா இப்படி பண்ணிட்டேன்னு எப்படி கதறி எழுதுன்னு தெரியுமா? அந்த முருகன் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கிறான். என் பேத்தியை எப்படியாவது தமிழோட சேர்த்து வச்சிருப்பா. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கோடி புண்ணியம் கிடைக்கும். என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா முயற்சியும் நான் பண்றேன். இதனால எங்க அம்மாவுக்கு எனக்கு உறவே இருந்தாலும் சரி, அதை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க, நல்லதே நடக்கும். சரிப்பா. வரேன் துளசி. என்னால நம்பவே முடியலைங்க. நம்ம சாரு அப்படியெல்லாம் பண்ணா? ஆமா, நம்ம சாருவே தான். துளசி வந்து என்கிட்ட சொன்னதும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. தன்னையே மீறி ஒரு குடும்பத்தை பிரிக்கிற பாவத்தை அவ பண்ணிட்டு இருக்கா. துளசி வந்து நடந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லி அவ எவ்வளவு வேதனைப்பட்டா அவ தெரியுமா? அப்படியெல்லாம் பண்ற பொண்ணே இல்லைங்க. அடுத்து உங்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவா. அவ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? ஏமாற்றம், அதனால வந்த கோபம், இது ரெண்டும் தான் காரணம். தமிழுக்கு அவளை நிச்சயம் பண்ணோம். அதனால அவ உள் மனசுல தமிழ் தான் தன் புருஷன்னு ஆழமா பதிஞ்சிருச்சு. சோ கல்யாணம் நின்று போனதும் அவன் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். ஏதோ ஒரு மனவேதனை, ஈகோ, அதெல்லாம் அவளை மறக்க விடாம தடுக்குது. அதனாலதான் துளசியை பிரிச்சுட்டு தானே தமிழை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறா. கடவுளே, இது வெளியே தெரிஞ்ச பெரிய அவமானமா இல்ல போயிடும்? நிச்சயமா அவமானம் தான். அதனாலதான் அவளை ராகவன் கூட யூகேக்கு அனுப்பிச்சு வச்சேன். அங்க போனாலாவது அவ எல்லாத்தையும் மறந்துடுவா அப்படின்னு. ஆனா அவ வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தீவிரமால இருக்கா. இப்ப என்னங்க பண்றது? நீங்க வேணும்னா அவகிட்ட பேசி பாருங்களேன். இல்லம்மா, துளசி சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப அவ என் பேச்ச கேட்பாளான்னு எனக்கு தெரியல. நான் அவகிட்ட ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கேன். அவ தமிழ் மேல எனக்கு எந்தவித அபிப்பிராயமும் இல்ல, அந்த டாக்டர் தான் என் பேரை கெடுக்கிறதுக்காகவே என் மேல பழி போட்டான்னு என்னையே டைவர்ட் பண்ணிட்டா. அதனால தான் ராகவன் கிட்டே இதை பத்தி பேசலாம்னு. ஐயோ, அவர்கிட்டயா? ஏங்க, இப்ப அவர் உடம்பு இருக்கிற நிலைமையில இதெல்லாம் போய் அவர்கிட்ட பேசலாமா? வேற வழியே இல்லம்மா. இல்லனா சாரு நம்ம கை கிடைக்க மாட்டான், பைத்தியமாயிடுவா. ஏங்க, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் உண்மையதாம்மா சொல்றேன். நினைச்சதை சாதிக்கணுங்கிற வெறியில அவன் நிறைய பொய் சொல்றான். எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. ராகவனுக்கு தெரியாம நிறைய பணத்தை கூட செலவு பண்றான்னு கேள்விப்பட்டேன். அது கூட பொறுத்துக்கலாம். ஆனா துளசி கிட்ட ஆவேசமா வெறி பிடிச்ச மாதிரி நடந்திருக்கா. தமிழை விட்டு போலனா கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிருக்கா. இது கோபத்துல சொன்ன சாதாரண வார்த்தையை எடுத்துக்க முடியாது. அவ கொஞ்சம் கொஞ்சமா ஆளே மாறிட்டு வரா. இப்படியே விட்டோம் நிச்சயமா மனநல பாதிக்கும். ஏங்க, பேசாம அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டினா என்ன? அதுக்கு அவ ஒத்துக்கணும்ல. சரி, என்னன்னு சொல்லி கூட்டு போவ? அவன் நல்லதுக்கா நம்ம பேச போய் அவன் நம்ம மேலே கோவப்பட்டா என்ன பண்ணுவ சொல்லு? அதனால தான் சொல்றேன், நம்ம அவள்கிட்ட பேசுறதை விட ராகவன் பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லங்க, நான் வேணும்னா சாரு கிட்ட. ஏமா, அவ என்ன ஏமாத்திட்டான்னு சொல்றேன்ல. தமிழோட ஃப்ரெண்டா தான் பழகிறேன்னு அவ ஆரம்பத்துல சொன்னதை நானும் நம்பினேனே. முடிஞ்ச தமிழ்கிட்டே இதை பத்தி பேசி ஆகணும். தமிழே சாரு கிட்ட வந்து இதெல்லாம் நடக்காது, என்ன மறந்துடுன்னு தான் வாயிலே சொன்னா அவன் மனசு மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்ல முடியாது.
ஏங்க சாருவை பத்தி தமிழுக்கு எப்படிங்க தெரியாம போயிருக்கும்? தமிழுக்கு அவன் மேல எப்பவுமே நல்ல அபிப்பிராயம் தான். உள்நோக்கத்தோட தான் பழகிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு தமிழுக்கு அனுபவம் இல்ல. தமிழை விடு, ராகவனும் காயத்ரியும் அவளோட ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. அவங்களுக்கே அவன் மேல சந்தேகம் வரல. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி உங்க தம்பி கிட்ட போய் பேசுங்க. இத ரொம்ப நாளைக்கு வளர விடக்கூடாதுங்க. இல்லம்மா, ராகவன் கிட்ட பேசணுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. இந்த கேஷவங்கிறது யாரு, அவன் எதுக்காக சாரு சொன்னபடி ஆடிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்னவோ சாருவோட பலவீனத்தை யூஸ் பண்ணி அவன் பணம் பண்ணிட்டு இருக்கானு தோணுது. அவன் எதுக்காக சாருவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்காங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா ராகவன்ட்ட எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடலாம். ஆமாங்க, பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி அவனை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேன். எப்படி இன்னைக்கு விசாரிச்சு நாளைக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் நாளைக்கே பெங்களூர் போய் ராகவனை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஆமாங்க, நேர்ல போய் பேசுறது தான் சரியா இருக்கும். அப்புறம் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம். நிதிஷுக்கு கூட தெரிய வேணாம். இது சாருவோட வாழ்க்கை பிரச்சனை. தெரிஞ்சா வீண் விவகாரம் ஆயிடும். இல்லைங்க, நான் யார்கிட்டயும் சொல்லல. நீங்களும் உங்க தம்பி கிட்ட பக்குவமா பேசுங்க. அவளோட மனசும் கெட்டுறக்கூடாது. சாருவும் வாழ வேண்டிய பொண்ணு. அவளுக்கு புத்தி சொல்லுவீங்களோ இல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுவீங்களோ, அவளை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நாளைக்கு நான் பெங்களூர் கிளம்புறேன். சாருவும் நல்லா இருக்கணும். அவளால துளசிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பெங்களூர் கால் தான். கேஷவ பத்தி விசாரிக்க சொல்லுங்கல்ல, ஏதாவது தகவல் வந்திருக்கலாம். வெங்கடேஷ், எஸ் சொல்லுங்க. எல்லாம் போச்சு. நான் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே சாரு ஒரு ஹம்பா கீழ்த்தரமான பொண்ணுன்னு வீட்ல எல்லாம் காரி துப்புவாங்க. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். சாரு, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. தெரிஞ்சிருச்சுன்னா யாருக்கு? தமிழுக்கா? இல்ல, எங்க பெரியப்பாவுக்கு. இப்பதான் லாவண்யா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவர் என்ன பத்தி பேசுறதுக்காக பெங்களூர் கிளம்பி வந்துட்டு இருக்காராம். ஐயோ மை காட், அப்ப நானும் போலீஸ்ல மாட்டிக்குவேன். போடா இடி. கேவலமான புத்தியை காட்டுறல. தப்பிக்கிறதுக்கு வழி சொல்றானா ஐயோ போலீஸ்னு கத்திட்டு இருக்க. இல்ல சாரு, உங்க பெரியப்பா வந்து வீட்டுல பேசிட்டாருன்னா நம்ம பிளான் எல்லாமே சர்வநாசம் ஆயிடும். உனக்கும் தமிழ் கிடைக்க மாட்டாரு, என் பிசினஸும் கோவிந்தா தான். ஏய், என்ன காமெடி பண்றியா? இல்ல, சீரியஸா தான் பேசுறேன். தப்பிக்க முடியாத அளவுக்கு நம்ம நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. அவர் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி ஆகணும். ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு சாரு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. வேற யாருக்காவது என் மேல சந்தேகம் இருந்தா கூட எப்படியாவது சமாளிச்சிருவேன். ஆனா பெரியப்பா அப்படி இல்ல. அவருக்கு ஏற்கனவே என் மேல சந்தேகம் இருக்கு. தமிழ் மேல உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? அப்படி இருந்தா மாத்திக்கான்னு அவர் நேரடியாவே என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஆமா, சென்னையில ஒரு டாக்டர் இடியட் வந்து என்ன பொண்ணு பாத்துட்டு போனான்னு சொன்னேன்ல, அவன் பெரியப்பா கிட்ட என்ன ஒரு சைக்கோங்கிற ரேஞ்சில போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அவன் உண்மையை தாண்டி சொல்லியிருக்கான். பெரியப்பா கிட்ட அதை சமாளிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. இப்ப இங்க வந்து என்ன இதெல்லாம் கேட்டா நான் எப்படி சமாளிக்கிறது? என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. புரியல சாரு, நம்ம மேட்டர்ல உன் பெரியப்பாக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை டாக்டரே? இல்ல இல்ல, அந்த பைத்தியக்காரன் தான் சென்னையில இருக்கானே. வேற யாரு? துளசி. துளசியா? ஆமா, நேர வீட்டுக்கு போய் உன்னையும் என்னையும் பத்தி விளக்கமா போட்டு கொடுத்திருக்கா. பெரியப்பாக்கு ஒரு சின்ன பொறி தட்டினாலே எல்லாத்தையும் தோண்டி எடுத்துருவாரு. இப்ப நேர இங்க வந்தாருன்னா கையும் களவுமா மாட்டிக்க போறோம். என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசிட்டு இருக்க? அவர் வந்து குட்டையை குழப்பினாருன்னா நம்ம பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். எனக்கு தெரியும், ஆனா என்ன பண்றதுன்னு புரியல. நான் ரொம்ப கவனமா தானே இருந்தேன். வீட்ல இது வரைக்கும் யாருக்கும் என் மேல ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல. ஆனா இந்த துளசியாலதான் பைத்தியக்காரி. சென்னைக்கு போனவ அப்படியே போய் எங்கேயாவது செத்து தொலைய வேண்டியதானே. அவ்வளவு சாகாம என்னையும் வாழ விடாம என் உயிர் எடுக்கிறா. கோவப்படாத, அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசி. தெரியல, எங்க வீட்ல என் பேச்சை விட எங்க பெரியப்பா பேச்சுக்கு தான் மதிப்பு அதிகம். நான் என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அப்போ உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடலாங்கறியா? போடா ஃபூல். கேவலம் அந்த துளசி எனக்கு எதிராக காய் நகர்த்துனா என்னால முடியாதா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? வரட்டும், பெரியப்பா இல்ல, யார் வேணாலும் வரட்டும். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்.
கேஷவ், சாரு பெரியப்பா இங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாருன்னா நம்மளோட பிளான் மட்டும் இல்ல, என் எதிர்காலமே நாசமாயிடும். அவர் இங்க வரட்டும், வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லட்டும். ஆனா அவர் சொல்றது யாரும் உண்மைன்னு நம்ப கூடாது. அவர் சொல்றது எல்லாமே போயின்னு அவர் மேலேயே சந்தேகம் வரணும். கரெக்ட் சாரு, அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லு. ஐடியா அப்படியே பண்ணிடலாம் சாரு.